அகரத்தின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக ஒவ்வொரு கடவுளுக்கும் ஏதாவது ஒரு பொருள் உகந்ததல்ல. சிவனுக்கு தாளம்பூ பூஜைக்கு உகந்ததல்ல என்பார்கள். அதேபோல விநாயகப் பெருமானுக்கு துளசி உகந்ததல்ல என்று சொல்லப்படுகிறது. ஏன் துளசி பிள்ளையாருக்கு உகந்ததல்ல, அதற்கான காரணம் என்ன என்பதனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். துளசி விநாயகப் பெருமானுக்கு உகந்ததல்ல என்பதற்கு பிரம்ம வைவர்த்த புராணத்தில் ஒரு கதையானது சொல்லப்பட்டுள்ளது. ஒருமுறை கங்கை கரையில் துளசி விநாயகப் பெருமானை சந்தித்தார். யானை முகத்துடன் இருந்த விநாயகரின் அதிசய தோற்றத்தை கண்ட துளசி விநாயகரின் தோற்றத்தை கண்டு அவர் மீது காதல் கொண்டார். உடனே விநாயகரிடம் சென்று தான் தர்மத்வஜனின் மகள் என்றும் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுமாறும் வேண்டினாள். அதனை கேட்ட விநாயகப் பெருமான் தனக்கு மனம் புரியும் எண்ணம் துளி அளவு கூட கிடையாது. திருமணம் என்பது துயரத்தை கொடுப்பது, எனவே தனக்கு திருமணம் வேண்டாம், மேலும் கங்கை எனக்கு தாயானவள் என்று கூறி மறுத்தார். அதனை கேட்டு கோபம் கொண்ட துளசி விநாயகரிடம் கோபமாக, உங்களுக்கு எப்போதும் திருமணம் என்பதே நடக்காது, நீங்கள் எப்பொழுதும் பிரம்மச்சாரியாகவே இருப்பீர்கள், இது என்னுடைய சாபம் என்று சபித்தாள் துளசி. இப்படிப்பட்ட சாபத்தை பெற்ற விநாயகப் பெருமான் துளசியை நோக்கி, நீ அரக்கன் கையில் அகப்படுவாய், துளசியாகிய நீ புதராக போக கடவுது என்ற சாபத்தை கொடுத்தார். இதனை கேட்ட துளசி வருத்தமுற்றது. துளசியுடைய வருத்தத்தை கண்ட விநாயகப் பெருமான், பூக்களிலெல்லாம் துளசி தலை சிறந்ததாகவும் விஷ்ணு பகவானுடைய பூஜையில் முக்கியமானதாகவும் இருக்கும், அதே சமயம் என் பூஜைக்கு மட்டும் துளசியை நான் ஏற்பதில்லை என்று கூறினார். எனவே துளசியின் சாபத்தாலேயே விநாயகப் பெருமான் பிரம்மச்சாரியாக இருக்கிறார். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.